இடத்துல இருக்கிறேன். உடைய பிள்ளைகளோடு பேசுகிறார். இயேசுவின் என்ற நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஒரு வசனம் சொல்ல போகிறேன். சொல்லலாமா? அப்படி சுகாதுகோங்க. 65ஆம் சங்கீதத்துல 2ஆம் வசனம் சொல்றீங்களா தம்பி? ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். சங்கீதம் 65:2. இப்ப அடுத்த வசனம் சங்கீதம் 119. சங்கீதம் 119 1ஆம் வசனம் சொல்லலாமா? கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். பிள்ளைகள் நல்லா சண்டே கிளாஸ் போகணும், சரிதானா? பைபிள் வாசிக்கணும். இப்போ நிறைய பெரிய அண்ணமார், பிரைமரி எல்லாம் தாண்ட அண்ணமார்லாம் என்ன செய்தாங்க? அழகா பைபிள் வாசித்தாங்க, ஜெபத்தை வாசித்தாங்க. நீங்க குட்டி பிள்ளைகளா இருக்கிறவங்க அப்பா அல்லது அம்மா அல்லது தாத்தா பாட்டிய வாசிக்க சொல்லி என்ன செய்யணும்? கேட்கணும். இன்னொன்று, ஏசப்பாடு என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். உங்களுக்காக ஜெபம் பண்ணலாம், அப்பாவுக்காக ஜெபம் பண்ணலாம், அம்மாவுக்காக ஜெபம் பண்ணலாம், தாத்தா பாட்டிக்காக ஜெபம் பண்ணலாம். உங்க வீட்டுல அக்கா இருந்தா அக்காவுக்காக ஜெபம் பண்ணலாம். உங்களுக்கு தங்கச்சியோ தம்பியோ இருந்தா அவங்களுக்காக என்ன செய்யலாம்? ஜெபம் பண்ணலாம். அண்ணனுக்காக என்ன செய்யலாம்? ஜெபம் பண்ணலாம். ஒரு கதை கேட்குமா? ரெடியா? சரி. ஒரு கிராமத்துல நிறைய வீடுகள் இருந்தது. இங்க நிறைய வீடுகள் இருக்கு பாத்தீங்களா? இதே மாதிரி நிறைய வீடுகள் என்ன இருந்தது? ஒரு கிராமத்துல இருந்தது. அங்க பக்கத்து வீடு 2 வீடு இருந்தது. எத்தனை வீடு இருந்தது? 2 வீடு. ஒருத்தர் பெரிய பணக்காரர். அவங்க வீட்டு பக்கத்துல ஒரு குடிசை வீடு இருந்தது. ஓலை குடிசை வீடு இருந்தது. அந்த வீட்டுல ஒரு அப்பா, ஒரு அம்மா, 3 பிள்ளைகள் இருந்தாங்க. எத்தனை பேர் இருந்தாங்க? ஒரு அப்பா, அம்மா, 3 பிள்ளைகள். இப்ப மொத்தம் எத்தனை பேரு? 5 பேர். இப்போ பக்கத்து வீடு பணக்கார வீடு. அங்கேயும் அப்பா இருந்தாங்க, அம்மா இருந்தாங்க, 2 பிள்ளைகள் இருந்தாங்க. அப்பா, அம்மா, அடுத்தால 2 பிள்ளைகள். அப்ப எத்தனை பேர் அந்த வீட்டுல? 4 பேர். சரி. இப்போ பணக்கார வீட்டுல அப்பா ஒருத்தர் இருந்தார். அவருக்கு பேர் எனக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஆனா அந்த ஊர்ல உள்ள அந்த பணக்காரனை எல்லாரும் எப்படி கூடுவாங்க? சப்பை. என்ன பேரு? சப்பை. அது பட்ட பேரு. என்ன பேரு? அவருக்கு மூக்கு சப்பையா இருக்கும். எப்படி இருக்கும்? சப்பையா இருக்கும். அதனால ஊர்ல எல்லாரும் எப்படி கூடுவாங்க? ஆமா, சப்பமுக்கா அப்படின்னு கூடுவாங்க. அந்த பணக்காரனை எப்படி கூடுவாங்க? சப்பமுக்கு பையன், சப்பமுக்க அப்படின்னு என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. இந்த ஏழை வீடு இருக்கு பாத்தீங்களா? ஓலை குடிசை போட்டிருந்த வீடு. அங்கேயும் ஒருத்தர் இருந்தார். அவர் பணக்காரர் இல்லை. தினந்தோறும் காட்டுக்கு போய் மரத்தை வெட்டி அந்த கிளைகளை தலையில வச்சு அப்படி தெருவா சுமந்து வித்து அதன் மூலம் கிடைக்கிற பணத்தை வச்சு குடும்பத்தை என்ன செய்தார்? நடத்தினார். அவர் ஒரு ஏழை. இப்போ இந்த 5 பேர் இருக்கிற அந்த குடும்பத்துல உள்ள அவர் பேரு சுப்பைய. அப்ப அந்த ஏழை பேர் பேரு சுப்பைய, பணக்கார வீட்டுக்கு பேரு சப்பை. 2 பேரும் பக்கத்து வீடு. ஆனா இந்த ஏழை வீட்டுல
அந்த சுப்பன் இருக்கார் பாத்தீங்களா, அவருடைய மனைவி ஒய்ஃப் அடிக்கடி சோம்பலாம படுத்திருப்பாங்க. வீட்டுல வேலை செய்ய அவங்களால முடியாது. அந்த அம்மாவுக்கு அந்த 3 பிள்ளைகளும் பாவம், அவங்க தான் அம்மாவுக்கு என்ன செய்வாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆகவே இந்த சுப்பன் நினைத்தான், தான் மனைவியை ஏதாவது டாக்டர்கிட்ட காட்டி என்ன செய்யணும், சுகமாக்கணும் சொல்லி கிராமத்துல இருந்து பட்டணத்துக்கு போவான். அங்குள்ள டாக்டர்கிட்ட காட்டுவான். அந்த அந்த நாட்கள்ல மருத்துவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆமா வைத்தியர் சொல்லுவாங்க. அவங்ககிட்ட கொண்டு காட்டிட்டு கூட்டு வருவான். இப்படி வரும்போது அவங்க சொன்னாங்க, இத சுகமாக்கணும்னா பல 100 ரூபாய் அந்த நாட்கள்ல செலவாகும் என்ன செய்தாங்க சொன்னா. இவன்கிட்ட என்ன கிடையாது, பணமே கிடையாது. திறந்தோறும் விற்பான், அதை வச்சு வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவான். அதனால ஒரு நாள் யோசித்தான், காட்டுகளை நம்ம பார்க்கணும், பெரிய மரமா பார்த்து அதை வெட்டணும். இவ்வளவு நாள் மரத்தின் கொப்புகளை தான் வெட்டணும், இந்த தடவை என்ன செய்யணும், ஒரு பெரிய மரத்தையே வெட்டணும். அதை வெட்டி அப்படியே அந்த காலத்துல மாட்டு வண்டி இருக்கும், அந்த மாட்டு வண்டியில ஏற்றி டவுனுக்கு கொண்டு போய் அதை பலகையா இருந்தா நிறைய காசு கிடைக்கும். அதை வச்சு மனைவி என்ன செய்யணும், சுகமாக்கணும் நினைச்சார். ஆமா, நம்ம சூப்பர் ஐயா. ஆகவே ஒரு நாள் மனைவிட்ட சொன்னார், எம்மா நான் உன்னைய என்ன செய்ய போறேன், சுகமாக்க போறேன். ஆகவே நான் எங்க கூட்டு போறேன் உன்னைய, நான் அந்த மரத்தை வெட்டி பணம் கிடைச்சதும் நீ நல்ல டாக்டர்கிட்ட காட்டி வைத்தியத்தை காட்டி உன்னை குணமாக்க போறேன்னு என்ன செஞ்சாரு, கூட்டிட்டு போனார். மனைவிட்டு சொல்லிட்டு இவர் காட்டுக்கு போனார். அவர் ஏற்கனவே பார்த்து வைத்திருந்தார், ஒரு பெரிய மரம் இருந்தது, நல்லா பெருசா இருந்தது. அந்த மரத்தை வெட்டி தான் மனைவியை சுகமாக்கணும்னு யோசித்தார். ஆகவே அந்த மரத்து பக்கத்துல போனார். தான் தலையில் அப்படியே தலப்பாக கட்டினாரு. ஆமா, பெரிய கோடாலி என்ன செஞ்சாரு, எடுத்தார். இப்போ மரத்து வெட்டணும். மரத்து பக்கத்துல போனார், கோடாலி வாங்கி வெட்ட போனார். அதுக்குள்ள அந்த மரத்துல இருந்து ஒரு சத்தம் கேட்டது, வெட்டாத 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 அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டது. உடனே யார் அப்படின்னு பார்த்தா, அந்த மரத்துல ஒரு தேவதை நின்று கொண்டிருந்தா, ஒரு ஏஞ்சல் நின்று கொண்டிருந்தா. அவன் சொன்னா, இந்த காட்டிலே இதுதான் பெரிய மரம், ஏஞ்சலாகிய நான், தேவதையாகிய நான் இந்த மரத்துலதான் என்ன செய்யறேன் இருக்கிறேன். இந்த மரத்துல எத்தனை பறவைகளுடைய கூடு இருக்கு பாரு, வெயில் அடிக்கும் போது எத்தனை மிருகங்கள் இந்த நிழல்ல வரும், நீ இந்த மரத்தை வெட்டாத. உடனே அவன் சொன்னான், நீ சொல்றத நான் என்ன செய்ய மாட்டேன், கேட்கவே மாட்டேன். ஆமா, என் மனைவியை சுகமாக்கணும். ஆகவே அந்த மரத்தை வெட்டி இதை வித்தாதான் எனக்கு பணம் கிடைக்கும். ஆகவே நான் அதை வச்சுதான் என்ன செய்வேன், என் மனைவிய சுகமாக்குவேன் அப்படின்னு சொன்னேன். உடனே இந்த தேவதை சொல்லு, இவ்வளவுதானே, நான் உனக்கு ஒரு கிஃப்ட் தாரேன். உங்களுக்கு எல்லாம் கிஃப்ட் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி ஒரு கிஃப்ட் தாரேன். ஆனா அதை ஒரு துணியில தான் சுத்தி தருவேன். அதை நீ என்ன செய்யணும், வீட்டுக்கு கொண்டு போகணும். உங்க வீட்டுல எத்தனை பேரு, 5 பேர், 5 பேர் உட்கார்ந்துக்கணும். எல்லாரும் ஒரே காரியத்தை நினைக்கணும். நினைச்சு என்கிட்ட கேள்வி கேட்கணும். 3 கேள்விதான் என்ன செய்யணும், கேட்கணும். அந்த 3 கேள்வியில நீ என்னெல்லாம் கேட்கியோ அது எல்லாம் என்ன செஞ்சிடும், கிடைச்சிரும் சொல்லி என்ன சொன்னாங்க அந்த தேவதை சொன்னார். உடனே ஒரு கையை நீட்டி வாங்கிக்கிட்டாரு. மறுபடியும் கோடாரி அறுவாடெல்லாம் போட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டாரு. இப்ப மனைவி கேட்டாங்க, ஏங்க நீங்க என்ன அப்படியே திரும்பி வந்துட்டீங்க கொஞ்ச நேரத்துல அப்படின்னு சொல்லும்போது அவர் நடந்ததெல்லாம் சொன்னார். உடனே பிள்ளைகளெல்லாம் கூட்டார், 3 பிள்ளைகளையும் கூட்டார். மனைவிய அங்க படுத்த படுக்கையா கைத்து கட்டுல படுத்திருக்கிற அந்த மனைவி பக்கத்துல உட்கார்ந்தாங்க. உடனே இந்த பொருள் என்னன்னு சொல்லி பார்ப்போம் சொல்லி அந்த துணியை அவுத்தா உள்ளுக்கு என்ன இருக்குன்னா ஒரு முகம் பார்க்கிற கண்ணாடி தான் இருந்தது. உடனே இந்த சுப்பன் சொன்னாரு, ஐயையோ இந்த தேவதை ஏமாத்திட்டாளே, இதுகிட்ட கேட்டா உள்ளுக்கு இருக்கிற பொருள்கிட்ட கேட்டா பரிசு கிடைக்கும் சொன்னாளே, சரி நம்ம கேட்டு பார்ப்போம், அவன் சொன்னது உண்மையா இல்லையான்னு பார்த்துருவோம். அவன் போய் சொன்னா நான் உன்னைக்கு உடனே போய் மரத்தை வெட்டுறேன்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடிய அப்படியே வச்சாச்சு. இப்போ பிள்ளைகளை பார்த்து சொல்றான், யாரு, நம்ம சுப்பன். என்ன சொன்னான் தெரியுமா, நம்ம அம்மா சொல்லாம இருக்கிறான். முதல்ல இந்த கண்ணாடிட்டு நம்ம என்ன கேட்போம்,
அம்மா சுகமாகணும் கேட்போம். நான் கேட்கட்டா அப்படின்னு பிள்ளைகள்லாம் கேட்டா எல்லா பிள்ளைகளும் என்ன செஞ்சுட்டு நமக்கு அம்மா தான் என்ன செய்யணும், சுகமாகணும். அப்பதான் வீட்டு வேலையெல்லாம் பார்ப்பாங்க, எல்லாருக்கும் வசதியா இருக்குன்னு சொல்லி முதல் கேள்வி இந்த கண்ணாடியை பார்த்து கேட்டாங்க. மாய கண்ணாடியே, மாய கண்ணாடியே, நான் இருக்கிறேன், எங்க அம்மா நல்ல சுகமாயிடணும் அப்படின்னு கேட்டாங்க. உடனே அந்த கண்ணாடி இருந்து ஒரு வெளிச்சம் அடிச்சது, பழிச்சுட்டு. அவ்வளவுதான், படுத்து கிடந்த சொல்லாம அந்த அம்மா அப்படியே எரிச்சிட்டாங்க. 3 பிள்ளைகளும் அப்படி கைதட்டினாங்க, எங்க அம்மா எரிச்சிட்டாங்க. அப்ப தெய்வத்தை கொடுத்த கண்ணாடி எப்படி கண்ணாடி, உண்மையான கண்ணாடி. இப்போ இன்னும் 2 கேள்வி தான் கேட்க முடியும். உடனே அந்த மூத்த பையன் சொன்னா, அந்த 3 பிள்ளைகள்ல மூத்த பையன் சொன்னா, எப்பா இப்ப நான் ஒண்ணு சொல்றேன், நம்ம வீட பாருங்க, இங்க இருந்து பார்த்தா சூரியன் தெரியுது, நம்ம ஓர குடிசை ஓட்டையா இருக்கு, மழை பெய்தா அப்படியே இதுல ஒழுகுது, நமக்கு ஒரு வீடு வேணும். உடனே அப்பாக்காரர் கேட்டாரு, நம்ம எதை கேட்டாலும் எப்படி கேட்கணும், சரியா கேட்கணும். அப்போ ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆளுக்கு ஒரு ரூமு, உட்கார்றதுக்கு ஒரு ரூமு, சமையலுக்கு ஒரு ரூம்னு சொல்லி இவங்களே மனசுல பிளான் போட்டுட்டு அந்த கண்ணாடிக்கு முன்னால கேட்டாங்க, இவ்வளவு நீளம் இவ்வளவு அகலத்துல இத்தனை ரூம் உள்ள ஒரு அழகான மாளிகை வேணும் கேளுங்கப்பான்னு. இப்போ அப்பாக்காரர் மறுபடியும் கேட்கிறாரு, மாய கண்ணாடியே, எங்களுக்கு இவ்வளவு நீளம் இவ்வளவு அகலத்துல அழகான ஒரு மச்சி பாவுன வீடு வேணும், இந்த ஓலை குடிசை வேண்டாம் சொன்னோன்னு டப்புன்னு மாறிட்டு அப்படியே அங்க ஒரு அழகான மாளிகை வந்துட்டு அவங்க கேட்ட மாதிரி. இப்போ அம்மா சொன்னாயாச்சு, வீடு வந்தாச்சு. இப்போ வீடு பெரிய வீடு வந்துட்டு, இப்போ அடுத்தது என்ன வேணும், சாப்பிட்றதுக்கு பணம் வேணும். ஆமா, இப்போ 2வது பொம்பளை பிள்ளை சொல்லிச்சு, எப்பா எப்பா நான் நிறைய நகை போடணும், ஆகவே எனக்கு நகை கேட்க போறேன்னு சொன்னான். அடுத்த குட்டி பையன் 3வது காரன் சொன்னான், எப்பா பணம் வேணும். சரி, அப்போ ஒரே கேள்வியா கேட்போம். அப்படின்னா நீங்க பிள்ளைகளா ஓடி போங்க, ஓடி போய் உனக்கு எவ்வளவு பெரிய பெட்டியில நகை வேணும் அப்படின்னு அது ஓடிச்சு. அப்படியே ஒரு அழகான ஓலப்பெட்டியை தூக்கிட்டு வந்தது இந்த 2வது குட்டி பொம்பளை பிள்ளை. ஆமா, கொண்டு வச்சது. இந்த குட்டி பையன் ஓடினா, அவனும் ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி வாங்க, அதை பெருசா தூக்கிட்டு வந்தான். இப்போ 3வது கேள்வி கேட்க போறாங்க. என்ன நடந்தது தெரியுமா? ஆமா, அந்த மாய கண்ணாடியை பார்த்து அப்பா கேட்டார், மாய கண்ணாடியே, மாய கண்ணாடியே, என் மனைவி சுகமாயிட்டா, நீ எனக்கு ஒரு வீடு கொடுத்துட்ட. இப்ப 3வது கேள்வி, மாய கண்ணாடியே, மாய கண்ணாடியே, இந்த குட்டி பெட்டி நிறைய எங்க பிள்ளைகளும் என் மனைவியும் நாங்கெல்லாம் போடுறதுக்கு ஏற்ற நகைகளா நிரம்பட்டும், அந்த பெரிய பெட்டியில பணங்களாய் நிரம்பட்டும் அப்படின்னு சொன்னோட அப்படியே நமக்குன்னு ஒரு வெளிச்சம் வந்தது, கண்ணாடியில இருந்து முடிஞ்சது. இனிமே கேள்வி கேட்க முடியாது. இப்போ அந்த வீட்டுல அம்மா சுகமாயிட்டாங்க, புது வீடு வந்துட்டு, நகை வந்துட்டு, பணம் வந்துட்டு. இப்போ மறுபடியும் அந்த துணியை சுத்தினா அந்த பரண்ல தூக்கி வச்சாச்சு, நம்ம லாப்னு சொல்லுவோம்ல அப்படி வச்சாச்சு. இப்போ பக்கத்து வீட்டுக்காரன் மிஸ்டர் சப்பன் வாரா, ஐயோ நம்ம வீட்டு பக்கத்துல பெரிய வீடு, ஒரே இப்படி திடீர்னு வந்துட்டேன், ஐயோ இவன் நம்மளை காட்டில பணக்காரனாகி ஏதோ பெரிய காரியம் செய்து அற்புதம் கிடைச்சிட்ட அப்படின்னு சொல்லி இவன் வீட்டு கதவை தட்டினான். ஒரு நாளும் இந்த சப்பை யார் வீட்டுக்கு வர மாட்டான், சுப்பா வீட்டுக்கு வர மாட்டான். சுப்பா வீட்டுல வந்து கேட்டான், ஏய் சுப்பா, ஏய் சுப்பா, ஒரே நாள் இப்படி பெரிய பணக்காரன் ஆகிட்டியடா, எப்படிடா அப்படின்னு கேட்டான். கவனிக்கீங்களா? குட்டி அவாட்டுக்கு நடமாடிக்கிட்டு இருப்பா. உடனே அவன் சொன்னா, நான் இப்படி மரத்தை விட்ட போறேன், ஒரு தேவதை எனக்கு ஒரு கண்ணாடி கொடுத்தா, அந்த கண்ணாடியில 3 கேள்வி தான் கேட்க முடியும், அது எனக்கு தந்ததுனால நான் இப்படி இருக்கேன். உடனே மிஸ்டர் சப்பன் கேட்டான், எனக்கு அந்த மாய கண்ணாடியை தருவியா அப்படின்னு கேட்டான். உடனே அவனுக்கு கொடுத்துட்டான். ஏன்னா ஏழைகள் எப்போதும் என்ன செய்வாங்க, மற்றவங்களுக்கு உதவி செய்வாங்க. நீங்களும் உதவி செய்வீங்களா? செய்யணும்னா ஆமா, கண்ணாடியை கொடுத்துட்டான். 3 கேள்வி தான் கேட்கலாம், எனக்கு இது முடிஞ்சிட்டு எங்க குடும்பத்துக்கு. ஆனா கேள்வி கேட்கும் போது நீனும் மனைவியும் ஒரு 2 பிள்ளைகளும் சேர்ந்துதான் செய்யணும், கேட்கணும். இப்போ கண்ணாடி யார் வீட்டுக்கு வந்துட்டு,
பணக்காரன் சப்ப மூக்கன் சப்ப வீட்டுக்கு வந்துட்டு கண்ணாடிய வச்சாச்சு, மனைவிட்ட சொல்லலாம், பிள்ளைகிட்ட சொல்லலாம், பக்கத்து வீட்டுக்காரனை காட்டில் நம்ம எப்படி ஆயிரணும், பெரிய பணக்காரன் ஆயிரணும் அப்படின்னு சொல்லி கண்ணாடியை தூக்கி வச்சா, பிள்ளைகள்கிட்டலாம் சொன்னா. இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து கேள்வி கேட்கணும். பாருங்க, அந்த முகம் பார்க்கிற கண்ணாடியில நம்ம பணக்காரன் சப்ப மூக்கு தான் பெருசா தெரிஞ்சது. உடனே முதல்ல சொன்னா, டேய் பிள்ளைகளா, அப்பா சப்ப மூக்குன்னு அத்தனை பேருக்கு விடுறான். இன்னைக்கு என்ன செஞ்சிடணும், இந்த சப்ப மூக்கை சரி பண்ணிடணும். அப்போ முதல் கேள்வி எதை கேட்போம், அப்பா சப்ப மூக்கு சரியான்னு கேட்போம். சரிதானா அப்படின்னு கேட்டா எல்லாரும் ஓகே சொல்லியாச்சு. இப்போ கண்ணாடி முன்னால் உட்காந்து பணக்காரன் மிஸ்டர் சப்பன் கேட்கிறான், மாய கண்ணாடியே மாய கண்ணாடி, சப்ப மூக்கு வளரட்டும் அப்படின்னு சொல்றான். அவ்வளவுதான், அவன் மூக்கு அப்படியே வளர்ந்துட்டு போயிட்டே இருக்கு. 2 அடி 3 அடி 4 அடி 5 அடி. இப்ப பயம் வந்துட்டு யாருக்கு, மிஸ்டர் சப்பருக்கு. மூக்கு அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. 10 அடி 12 அடி போகுது. நம்ம வெளியே நடமாட முடியுமா? உடனே அவன் பார்த்தான், பிள்ளைகளெல்லாம் கேட்கல, எப்ப பாருங்க அப்பா மூக்கு வளர்ந்துக்கிட்டே போகுது, இப்ப என்ன செய்யலாம் கேட்போம். எப்பா உள்ளுக்கு போட்டுன்னு சொல்லுங்க. உடனே அப்பா சொன்னாரு, என் வளர்ற மூக்கை அப்படியே உள்ளுக்கு போ. உள்ளுக்கு போச்சு. இப்போ பழைய மூக்கோட மோசமா போச்சு. 2 ஓட்ட மட்டும் தான் தெரியுது. இப்ப 2 கேள்வி முடிஞ்சிட்டு. இப்போ ஒரே ஒரு கேள்விதான் கேட்கணும், எப்பா இந்த மூக்கோட போனா குரங்கு மூக்கோட மோசமா இருக்கு. ஆகவே நம்ம என்ன கேட்கணும், எங்க அப்பா மூக்கு சரியா ஆட்டும் கேட்போம், பழைய மாதிரி ஆட்டும். உடனே கேட்டா, மாயக்கண்ணாடியே மாயக்கண்ணாடியே, என் மூக்கு பழைய மாதிரி மாறும். பழைய மாதிரி மாறிட்டு மாயக்கண்ணாடி கிடைத்த ஒரு ஏழை பெரியவனா பணக்காரனா ஆயிட்டான். இன்னைக்கு நம்ம பார்த்து சோதித்து அறியக்கூடிய ஒரு கண்ணாடி எது தெரியுமா, இந்த வேத புத்தகம். இத வாசிக்கணும், ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணா எப்படி. ஆமா, மிஸ்டர் சப்பன் ஒண்ணு இல்லாம போனான், ஆனா சூப்பர் என்ன செய்தான், ஆசீர்வதிக்கப்பட்டான். இன்னைக்கு யாரா நீங்க மாற போறீங்க, பைபிளை வாசித்து ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணா நீங்க யாரா மாறலாம். இன்னொரு பக்கம் நம்ம சுப்ப கேட்ட மாதிரி ஏசப்பாட்ட திட்டமும் தெளிவுமா என்ன செய்யணும், கேட்கணும். ஆமா, ஆனா நம்ம சப்பா அப்படி கேட்கல. மூக்கு வளரட்டும்னா அது என்ன செஞ்சுட்டு அப்படியே போயிட்டு. அப்போ நமக்கு வேத புத்தகம் தான் பாதைக்கு தீபமா இருக்கும், ஒளியா இருக்கும். ஆகவே வேத வசனத்தை நல்லா படிக்கீங்க, நல்லா நிறைய படிங்க வசனத்தை. அதன்படி என்ன செய்யுங்க, நடந்து கொள்ளுங்க. ஏசப்பா உங்களை என்ன செய்வாங்க, ஆசீர்வதிப்பாங்க. ஜெபம் பண்ணும்போது மிக சரியா ஏசப்பாட்ட என்ன செய்யணும், கேட்கணும். ரைட்? ஆமா, இனிமே உங்களெல்லாம் பெற்று இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தாங்க பாத்தீங்களா, பழைய பிள்ளைகள், அவங்களுக்கு பிரசனம். சரிதானா? இன்னைக்கு வாசிக்க கேட்ட 2 வேத பகுதியிலிருந்து உங்களுக்கு பிரசங்கம். முதலாவதா அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின 2ஆம் நிருபத்தினுடைய முதல் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, வந்திருக்கிற முன்னாள் பிள்ளைகளை, இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் இருக்கீங்க, வாலிப தம்பிமார்கள் இருக்கிறீங்க, திருமணமானவர்கள் இருக்கிறீங்க, அதே போல வயதான தாய் தகப்பெல்லாம் இருக்கிறீங்க. இந்த வசனம் சொல்கிறது, பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்லுகிறார், இது நிமித்தம் நான் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்புக் கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவரிடத்துல பவுல்
அப்போஸ்தலன் சொல்லுகிறார், ஆண்டவரே என்னை உம்மிடத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்களும் நானும் வந்திருக்கிற தகப்பன்மார், தாய்மார், வருங்கால திருமணமாக போகிற சகோதரர்கள், சகோதரிகள் ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஒப்பு கொடுக்க சொல்லுகிறார். இங்க பவுல் அப்போஸ்தலன் தன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தாராம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை 2005ஆம் ஆண்டு என்று நினைக்கிறேன், பாளையங்கோட்டையில யாராவது தங்களுடைய வீட்டை கூட்டிட்டு போயிட்டாங்கன்னா என்ன நடக்கும் தெரியாது. அந்த வீட்டை உடைப்பாங்க, வீட்டில் உள்ள பொருட்கள்லாம் திருடிட்டு போயிடுவாங்க. இதே மாதிரி இப்ப இருக்கிற புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஒரு கல்லூரியில வேலை பார்க்கக்கூடிய ஒரு ப்ரொஃபசர், அவங்க கணவருக்கு சொந்தக்காரங்க சென்னையில இருந்தாங்க. அங்க ஒரு கல்யாண வீடு. ஆகவே கணவர், மனைவி, பிள்ளைகளும் திருநெல்வேலியில இருந்து சென்னை பட்டணம் போகணும். பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க, ஏன்னா 2005 அப்பதான் பட்டன் போன் இருந்த நாட்கள். அப்போ அவங்க சொல்லிட்டு போனாங்க, நாங்க 3 நாள் கல்யாண வீட்டுக்கு போகிறோம். இன்னைக்கு சாயங்காலம் நாங்க நெல்லை எக்ஸ்பிரஸ்ல கிளம்பி போகிறோம். நாங்க போயிட்டு வருவோம். வீட்டை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வீட்டுல ஏதாவது வித்தியாசமா தெரிஞ்சா எங்களுக்கு உடனே போன் பண்ணிருங்கன்னு சொல்லி அவங்க எங்க இருந்து கிளம்பி போயாச்சு. ராத்திரி தான் போயிருக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில பக்கத்து வீட்டுல இருந்து போன், நீங்க கிளம்பி போயிட்டீங்க, உங்க வீட்டை திருடர்கள் கொள்ளையடிச்சிட்டாங்க, பின்கதவும் உடைஞ்சிருக்கு, முன்கதவும் உடைஞ்சிருக்கு, உங்க வீட்டு வாசல் நிலை கதவுல அருவாளால வாங்கி கொத்திருக்காங்க. அந்த அருவாளை எடுக்க முடியாம அந்த அருவாள் எதுல புதைந்து இருக்கிறது, அந்த கதவுல புதைஞ்சிருக்கு. பெரும்பான்மையான போலீஸ் இன்ஸ்பெக்டர் மற்ற எல்லாரும் வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க உடனே திரும்பி வாங்க, அப்பதான் உங்க வீட்டுல எவ்வளவு பொருள் போயிருக்கு, என்ன போயிருக்குன்னு தெரியும் என்று சொல்லி போன் அங்க போகுது. அவங்களும் ட்ரெயின்ல இருந்து இடையிலே இறங்கி ஒரு காரை பிடிச்சிட்டு இங்க வந்தாச்சு. இப்ப இன்ஸ்பெக்டர் மத்த எல்லாரும் வராங்க. தடயவியல் ஆட்கள் எல்லாம் கைரேகையெல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ கணவர், மனைவி, பிள்ளைகளும் வந்தாச்சு. வீட்டை செக் பண்றாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு, ஏமா உன் வீட்டுல எத்தனை 1000 போயிருக்கு, எத்தனை பவுன் நகை காணாம போயிருக்கு அப்படின்னு கேட்கும் போது அந்த அம்மா வந்து சொன்னாங்க, ஐயா எங்க வீட்டுல ஒரு பொருளும் இருப்போம், ஒரு பொருளும். என்னம்மா இப்படி அவன் கோபத்துல எல்லாத்தையும் உடைச்சு வச்சிருக்கிறான், பீரோல உள்ள துணியெல்லாம் எடுத்து போட்டுருக்கான், செல்ஃபில் உள்ள புஸ்தகங்கள் எல்லாம் எடுத்து போட்டுருக்கான், வீட்டையே தலைகளா மாத்தி வச்சிருக்கிறான், நீங்க சொல்றீங்க எதுவுமே நடக்கலன்னு சொல்லி. அந்த அம்மா சொன்னாங்க, நிச்சயமா ஒன்றும் நடக்கலையா, எல்லாம் உடைஞ்சிருக்கு, அவ்வளவுதான். லேப்டாப் கூட இருக்கு, அதை கூட அவன் வீட்டு போகல. இப்போ வந்தவன் பணத்துக்காக நகைக்கா வந்திருக்கான், வீட்டை முழுவதும் தேடி இருக்கான், வீட்டுல இல்ல. உடனே அந்த அம்மா சொன்னாங்களா, ஐயா நாங்க கல்யாணத்துக்கு போகும்போது நாங்க கல்யாண வீட்டுல போடுறதுக்கு தேவையான நகையும் பணத்தையும் கையில எடுத்துட்டோம். இதே பாளையங்கோட்டை ஊர்ல என் கூட பிறந்த தங்கச்சி இருக்கா, அவன் கல்யாணத்துக்கு வரல, கவர்மெண்ட் தான் எங்கிட்ட கொடுத்து விட்டுருக்கிறா. எங்க வீட்டுல இருந்த நகை பணத்தை எல்லாத்தையும் அவாட்ட கொடுத்து பத்திரமா வச்சுட்டு தான் போனேன். ஆகவே எங்க வீட்டுல நகையோ பணமோ இல்லாதனால எங்க வீட்டுல ஒன்னும் திருடு போகல. கடைசியில் ஒரு 7000 செலவழித்து தங்களுடைய வீட்டின் கதவை எல்லாம் சரி பண்ணாங்க. இந்த பெண் ஞானமான ஒரு காரியத்தை செய்தா. எப்படி செய்தா தெரியுமா? தன்னுடைய விலையேற பெற்றதை யாரிடத்துல கொடுத்தா? தன்னுடைய சகோதரியிட்ட கொடுத்தா. என் அன்பு தகப்பன்மாரே, தாய்மாரே, வருங்கால தகப்பனாக போகிறவர்களே, தாயாக போகிறவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறார். இந்த பவுல் அப்போஸ்தலன் எப்படி தன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தாரோ அதே போல நீங்களும் நானும் கொடுக்க வேண்டுமா? இப்போ லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்துல இயேசு பிறந்த போது 23ஆம் வசனம் சொல்கிறது, முதற் பேரான எந்த ஆண் பிள்ளையும் கர்த்தருக்கு பரிசுத்தமானது எனப்படும் என்று கர்த்தருடைய நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி அவரை கர்த்தருக்கு என்று ஒப்புக் கொடுக்க இயேசுடைய தாயும் தகப்பனும் எங்க வந்தாங்க? தேவாலயத்துக்கு வந்தாங்க. இந்த வசனம் எங்க இருக்கு? யாத்ராகமத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல பிள்ளைகளை யாரிடத்துல ஒப்பு கொடுக்கணுமா? ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணுமா? இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? ஐயோ, யார் பிள்ளைய
தப்பு தப்பு. ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கிறது வேற, கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறது வேற. என் கையில ஒரு மைக் இருக்கு, உங்க சபையின் மைக்கு தான். இந்த சபையில் உள்ள யாராவது வாங்கி கொடுத்திருப்பாங்க. வாங்கி கொடுக்கும் போது நேரடியா இங்க வந்து மாட்டிருக்க மாட்டாங்க. குருவானவரோ அல்லது சபை ஊழியரோ இது கொடுத்த அன்னைக்கு அந்த காணிக்கை நேரத்துல ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவரே, இந்த மைக் இந்த ஆலயத்துல இந்த குடும்பத்தார் கொடுத்திருக்கிறாங்க, இதை ஆசீர்வதித்து தாரும். இதை நாங்க பயன்படுத்தும் போது பல நாட்கள் இது பயன்படட்டும், எந்தவித மக்களுக்கு தெளிவான ஒலி கேட்கட்டும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி பிரதிஷ்டை பண்ணி இந்த ஆலயத்துல வச்சிருக்கிறாங்க. இதே போலதான் இன்னைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் காலத்துல ஒப்பு கொடுக்கணும். இன்னைக்கு நம்ம வீட்டுல உள்ள ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் இல்ல ஒரு சின்ன வால் கிளாக் எல்லாம் பிரச்சனை ரிப்பேர் ஆகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நமக்கு தெரியாது. இன்னைக்கு எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் பண்ண சொல்லி இருக்கு. இன்னைக்கு எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு கொடுக்கணும். ஒருவேளை நான் டீச்சரா இருந்து ரிட்டையர்ட் ஆயிட்டேன், பாளையங்கோட்டை ஜார்ஜ் ஸ்கூல்ல ஒரு டீச்சரா 27 ஆண்டுகள் ஒர்க் பண்ணி அப்போ ரிட்டையர்ட் ஆயிட்டேன். எனக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தது என்ன தெரியுமா? எந்த பொருளை வீட்டுக்கு வாங்கினாலும் அதை ஸ்தோத்திரம் பண்ணணும், ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். ஒருவேளை எனக்கு ஆசிரியர் பணிக்காக சம்பளம் வந்தாலும் கொடுக்கிறது யாரு? ஆண்டவர். ஆகவே அதை வச்சுதான் நமக்கு பொருளை வாங்க தந்திருக்கிறார். ஆகவே நாம் அதற்காக என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. அப்படி பண்ணும்போதுதான் பாருங்க ஆசீர்வாதம். இன்னைக்கு இங்க குட்டி பிள்ளைகளா இருக்கிறாங்க, நீங்க எல்லாம் என்ன செய்யணும்? அப்பா அம்மா புது ட்ரெஸ் கொடுக்கும் போது ஏசப்பா இந்த ட்ரெஸ் என்ன செய்யுங்க? ஆசீர்வதித்து தாங்க. இந்த டி ஷர்ட்டை ஆசீர்வதித்து தாங்க. பர்த்டே கொண்டாடும் போது புது ட்ரெஸ் போடுவேன், என்ன தம்பு? ஆமா. அப்போ ஏசப்பா இதை ஆசீர்வதித்து தாங்க அப்படின்னு ஜெபம் பண்ணி பாருங்க, அது ஆசீர்வாதமா இருக்கும். நிறைய பேர் இந்த கிறிஸ்துமஸ், ஈஸ்டர், ஆமா நியூ இயர்க்கெல்லாம் சேலையை வாங்குவோம், ஆனா ஜெபம் பண்ண மாட்டோம். இங்க எல்லாம் சேர் போட்டிருக்காங்க, சில சர்ச்சில் பெஞ்சு தான் போட்டிருப்பாங்க. அக்கா அன்னைக்கு தான் புது சேலை கட்டிட்டு வந்து உட்காருவாங்க. திடீர்னு உட்கார்ந்து எதிரிக்கு டர்னு ஒரு சத்தம் கேட்கும். ஏன் தெரியுமா? அந்த பெஞ்சில இருக்கிற ஒரு ஆளு பிடிச்சு கிழிச்சிடும். ஐயோ போச்சு, 24,000 ரூபாய் பட்டி சேலை போச்சுன்னு வருத்தப்படுவாங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நீங்க ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுக்கணும். நீங்க ஆண்டவரிடத்துல நீங்களும் நானும் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். முதல்ல தாய் தகப்பன் ஒப்பு கொடுக்கணும். இன்னைக்கு யார் தெரியுமா? இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் டீச்சர், மாதா. முதல்ல இந்த உலகத்துல ஒரு வழக்கம் இருக்கிறது, தமிழகத்துல ஒரு வழக்க சொல்லு இருக்கிறது. மாதா, 2வது பிதா, 3வது குரு, 4வது பிள்ளைகள் ஆலயத்துல படிக்கணும். நீங்க அம்மா நல்லா போய் சொல்லுங்க, இவங்களும் நல்லா போய் சொல்லுவாங்க. அப்பா பாக்கெட்ல நீங்க தொட்டு தாலி கட்ட புருஷன் பாக்கெட்லன்னா 20 ரூபாய் அந்த பிள்ளை பார்க்க எடுங்க, அது பார்த்துக்கிட்டு இருக்கும். ஓஹோ, அப்பா பாக்கெட்ல இப்படிதான் திருடணுமா நீங்க கத்துக்கிடும். நல்ல கிட்ட வார்த்தை சொல்லி பாருங்க, அழகா மனதுல வச்சிருக்கோம். ஸ்கூல்ல அழகா சொல்லும், வீட்டுல சொல்லாது, அங்க சொல்லும். இன்னைக்கு தாய் கற்றுக் கொடுக்கிறாள். 2வது யார் கற்றுக் கொடுக்கிறார் தெரியுமா? தகப்பன் கற்றுக் கொடுக்கிறார். 3வது எங்களை போல இந்த நாட்கள்ல மோசமான ஒரு வேலை ஆசிரியர் பணி, அந்த ஆசிரியர் கற்றுக் கொடுக்கிறார். 4வது தேவாலயம். இங்கதான் சில ஒழுக்கம், இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும் என்று சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடம், வேதத்திலிருந்து போதிக்கக்கூடிய ஒரு இடம் தேவனுடைய ஆலயம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதை சரியா செய்யுங்க. அப்பாக்காரர் வீட்டுல இருந்துட்டு ஒரு போன் வருது, மகனை கூப்பிட்டு எங்க வாடா, அப்பா செல்ல வீட்டுல வச்சுட்டு போயிட்டாங்க, அப்பா இங்க இருந்து நாங்குநேரி போயிட்டாங்க அப்படின்னு உங்க மகனை நீங்க சொல்ல சொல்லி அவனை ஆன் பண்ணி அப்பா செல்ல வச்சுட்டு போயிட்டாங்கன்னு அப்பா இருக்கும் போதே போய் சொல்ல சொன்னீங்கன்னா அவன் நல்லா சொல்லுவான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்கள் தான் முதலாவது தாயை தான் அந்த பிள்ளைகள்லாம் பார்க்கும். 2வது தன் குடும்பத்திலே சஞ்சரிக்கிற தகப்பனை பார்க்கும். இவைகளில் இருந்துதான் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளும். தகப்பன் இல்லாத நேரத்துல பக்கத்து வீட்டுக்காரி கூட பேசும்போது என் புருஷன் ஒண்ணுக்குமே சொல்லுங்க, பக்கத்துல இருந்து கேட்கும். இது கெட்ட பிறகு தொட்டில் பழக்கம்
வளையாதுதான், 50லயும் வளையாது. நீங்க எப்படி முதலாவது உங்களை ஒப்புக் கொடுங்கள். காலையில எந்திரிச்சோன்னு ஜெபம் பண்ணுவாங்க. எங்க அப்பா விடி பார்க்க மாட்டாங்க. இன்னொரு கெட்ட இந்த பிள்ளைகளுக்கு தெரிந்திருக்க வேண்டும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நீ முதல்ல உங்களை ஒப்புக் மாறும்போதுதான் இன்னைக்கு மாற்றம் வரும். பாருங்க, இந்த நாள்ல 250 நாள் ஊழியத்துல இருப்பேன். என் பிள்ளைகள் பார்த்தது ஓய்வு நாள்ல இதே போல பால ஞாயிறு தனி பாஸ்டர் என்ன செய்யணும்? போய் காத்துக்கிட்டார். பையன் தான் பண்ணணும், அது ஒரு பொண்ணு தான் பண்ணணும், நான் பண்ண மாட்டேன் சொல்லி ஏன் மகனை தேர்ந்தெடுத்தான். அவனை வாடா அப்படின்னு சொல்லி உங்க அப்பா தான் பிரசங்கியாராச்சு. உங்க அப்பாட்ட பிரசங்கத்தை கேட்டு நான் ஒரு 20 நிமிஷத்துக்கு ஒரு பிரசங்கத்தை ரெடி பண்ணி அவருக்கு பிராக்டிஸ் கொடுத்து இப்படி பேச நான் பிரசங்கத்தை கேட்கல. ஆனா அவன் பிரசங்கம் பண்ணான். அன்னைக்கு என்ன செஞ்சான்? நான் எழுதி கொடுத்தது 20 நிமிஷத்துக்கு, அவன் பண்ணது அரை மணி. இன்னைக்கு படிச்சுட்டான். வேலைக்கு போய் என்னை மாதிரி ஊழியம் செய்தா அப்படின்னா மாட்டேன், நான் ஐவாடா தான் போவேன்னு சொல்லி கல்கத்தா இப்ப கீழே சடையமாங்குளத்துல கேட்டிஸ்டா இருக்கிறான். இவரை எங்க ஆரம்பிச்சது தெரியுமா? இந்த ஆலயத்துல ஒரு குருவானவர் பிரசங்கம் பண்ண வைத்தது. அவன் பிரசங்கத்தை கேட்டு ஒருவேளை தேவனுடைய கிருபையினால நான் அவனுக்கு பிராக்டிஸ் கொடுத்தேன். ஆனாலும் அந்த வார்த்தைகள் அநேகரை தொட்டபடினால அவரை சொல்லிட்டாங்க, தம்பி நீ பின்னாலதான் பிரசங்கியார வரணும், உங்க தாத்தா பிரசங்கியார், உங்க அப்பா பிரசங்கியார், நீனும் பிரசங்கியார் ஆகணும்னு சொல்லி கடைசியில் நீ குருவானவராகவே மாறிப்பாங்க. என் அன்பு தேவனோட குருவானவரா ஆகல, சபையுடையராக இருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நாம் எதை நினைக்கிறோமோ அதையே அனுப்போம். வேத புத்தகத்துல 1 சாமுவேல் புத்தகத்துல நம்ம வாசிக்க கேட்டோம். அங்கே ஒரு பெண் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்க கேட்டோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், இங்க அன்னாள் என்கிற பெண், இவ குழந்தை இல்ல, பல வருஷமா இல்ல, கணவன் மனைவி இன்னொருத்தி இருக்கிறா பெண்ணினாள் சொல்லி. இந்த 3 பேரும் பாருங்க, அவங்க பிள்ளைகளோட பெண்ணினாள் பிள்ளைகளோட ஆலயத்துக்கு போறாங்க. கணவன் மீது அதிக பாசம் வைக்கிறான். ஆனா எங்களுக்கு ஒரே ஒரு வருத்தம், எனக்கு ஒரு பிள்ளைய ஆண்டவர் கொடுத்தா. அந்த ஆலயத்துக்கு பல வருஷமா வந்தவா, அந்த வருஷத்துக்கு வரும்போது 10ஆம் வசனம் சொல்கிறது, அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். எப்படி பண்ணினாளா? சேனைகளின் கர்த்தாவே தேவரே, உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை வரவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படுவதில்லை என்று பொருத்தனை பண்ணினான். இப்ப எப்படி ஜெபம் பண்றா? ஏசப்பா, நீங்க எனக்கு ஒரு பிள்ளையை கொடுங்க, நான் எவ்வளவோ கஷ்டப்படுறேன். ஏன்னா என் கூட இருக்கிற என்னுடைய சங்கடத்தி பெண்ணினால் என்னை ரொம்ப மோசமா நடத்துறா, எனக்கு எப்படியாவது ஒரு பிள்ளையை கொடுங்க என்று சொல்லி தேவன்கிட்ட கேட்க. 2வது சொல்றா, எனக்கு அப்படி ஒரு பிள்ளையை கொடுத்தா, அது ஒரு ஆம்பளை பிள்ளையை கொடுத்தா, ஆண்டவரே அதை உமக்கு கொடுத்துறேன், அந்த பிள்ளை எனக்கு வேண்டாம், இத்தனை வருஷம் கழித்து கொடுக்கிற பிள்ளையை உமக்கே கொடுத்துறேன்னு சொல்லி அந்த பெண் பாருங்க கர்த்தருடைய சமூகத்துல கெஞ்சி அழுகிறாள். அதன் பிறகு நடந்தது தெரியும். அந்த அவ ஒரு பிள்ளையை பெறுகிறாள். அந்த பிள்ளையை பால் மறந்த பிறகு
இப்ப எங்க கொண்டு வாரா? ஆலயத்துக்கு கொண்டு வாரா. அங்க கர்த்தருடைய சமூகத்துல விட்டுட்டு போறா. பல வருஷம் கழித்து ஒரு பிள்ளையை பெற்று முன்பின் தெரியாத ஒரு இடத்துல விடுறது எவ்வளவு கஷ்டம். அந்த தாயினுடைய மனது எவ்வளவு நொறுங்கி இருக்கும், எவ்வளவு கஷ்டமா இருக்கு. இன்னொரு பக்கம் பாருங்க, அது வரைக்கும் அப்பா அம்மா சித்தி கூட வாழ்ந்த அந்த பிள்ளை இப்ப தனியா ஒரு வயதான தாத்தா, அவருடைய 2 பொல்லாத மகன்கள், அவர்கள் மத்தியில வாழணும். அப்படின்னா அந்த பிள்ளை எப்படி இருந்திருக்கும் பாருங்க. அந்த பிள்ளை தாய் வீட்டு போயிருக்கா அப்படின்னு வைத்துக் கொள்வோம். இப்ப அடுத்த வருஷம் தான் வரப்போறாங்க. ஒரு வருஷம் கேப் இருக்கு. இந்த குட்டி பையன், பால் வளர்ந்த பையன், ஒருவேளை 5 வயதா இருக்கலாம் அல்லது 8 வயதா இருக்கலாம். அந்த நாட்கள் நமக்கு தெரியல. தாத்தாட்ட வந்து கேட்டுப்பான், தாத்தா தாத்தா எங்க அம்மா எப்போ வருவாங்க, எங்க அப்பா எப்போ வருவாங்க, எங்க அண்ணன் தம்பி எல்லாம் எப்போ வருவாங்கன்னு அழுதுருப்பான். அப்ப தாத்தா சொல்லியிருப்பாரு, டேய் அதுக்குள்ள கேட்கீடா, உங்க அம்மா அப்பா இன்னும் வர 8 மாசம் ஆள் இருக்குடா அப்படின்னு சொல்லியிருப்பார். இப்படி ஒவ்வொரு மாதமும் அவன் கேட்டுட்டே இருந்திருப்பான். கடைசியா ஒரு மாசத்துக்கு முன்னால கேட்டிருப்பான். சாமுவேல் போய் ஏலி தாத்தாட்ட, தாத்தா தாத்தா எப்போ வருவாங்க, எப்போ வருவாங்க? அப்ப தாத்தா சொல்லியிருப்பார், இன்னும் 1 மாசம் இருக்குடா, பண்டிகை வரப்போகுதுடா, கட்டாயம் உங்க அப்பா அம்மா வருவாங்க. போனோட உங்க அம்மா ஒரு அழகான சின்ன சட்டையை தைச்சிட்டு வந்தாங்க. இந்த தடவை நீ பெரிய பையனா இருப்பன்னு சொல்லி நான் கையிலே பின்னி கொஞ்சம் பெரிய சட்டையை எடுத்து வருவாங்கன்னு சொல்லியிருப்பான். பாருங்க, இப்படி கண்ணீரோடு இருந்த அந்த சிறு பிள்ளையை, தாய் தகப்பன் இல்லாத இடத்திலே இருந்த அந்த பிள்ளைய தேவன் பேசினார். அதைத்தான் இன்னைக்கு வாசிக்க கேட்டோம். நாம் வேத புத்தகத்துல வாசித்து என் அறிவு கேட்டியபடி ஒரு சிறுவனிடத்திலே பேசினார் என்றால் அது இந்த சாமுவேல் இடத்துல தான். சரி, இந்த சாமுவேலுடைய தாய் ஒப்பு கொடுத்த தாயை தேவன் என்ன செய்தார்? 1 சாமுவேலுடைய புத்தகம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை 21ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 சாமுவேல் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவள் கர்ப்பம் தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றாள். சாமுவேலை பெற்ற பிறகு இது நடந்திருந்தா 3 ஆம்பளை பிள்ளைகள், 2 பொம்பளை பிள்ளைகள், 5 பேர். சாமுவேலை சேர்த்தா 6 பிள்ளைகள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டா கர்த்தருடைய சமூகத்திலே வளர்ந்தாராம். இப்ப கர்த்தர் பேசிட்டாரு. பேசின பிறகு இந்த குட்டி பிள்ளை எப்படி சாமுவேல் இருக்கிறான்? 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்கிறது, சாமுவேல் வளர்ந்தார், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார், அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றாயிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. அப்படின்னு அர்த்தம், சாமுவேல் சொன்ன அத்தனை தீர்க்கதரிசனமும் பலித்தது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, பெற்றோராகி நீங்கள் முதலாவது உங்களை ஒப்புக் கொடுங்கள், 2வது உங்க பிள்ளைகளை ஒப்புக் கொடுங்க. தேவன் பாருங்க, உங்க பிள்ளைகள் என்ன படிக்க வேண்டுமோ அதுல நடத்துவார். உங்க பிள்ளைகள் இப்படி இருக்க வேண்டுமோ அப்படி நடத்துவா. நீங்க ஆண்டவர் கையில, ஆண்டவர் உங்களுடைய கரத்துல என்ன ஒப்பு கொடுக்கிறேன்? பெற்றோர் ஒப்பு கொடுங்க. 2வது பிள்ளைகளை ஒப்பு கொடுங்க. ஒரே ஒரு சின்ன சம்பவத்தை மட்டும் சொல்லி முடித்து விடுகிறேன். 1981ஆம் ஆண்டிலிருந்து 84ஆம் ஆண்டு வரைக்கும் பாளையங்குடியில் உள்ள ஜார்ஜ் காலேஜில் நான் படித்தேன். என்னுடைய இளம் கலை பட்டப்படை படிப்பை ஜார்ஜ் காலேஜில் படித்தேன். படிக்கும் போது இலங்கை தமிழர் பிரச்சனை தலை விரித்து ஆடிய நாட்கள். அப்போ எங்களுக்கு ஈபிடி பொன்னுத்துறைங்கிற ஒரு பேராசிரியர் தான் பிரின்சிபாலா இருந்தார். நாங்க என்ன செய்வோம்னா, காலேஜே அடிச்சு நொறுக்கும். எதுக்கு? ஈழத்தமிழர் பிரச்சனைக்கு நாங்க போன் கொடுக்கணும்னு சொல்லி காலேஜை அடிச்சு நொறுக்கும். இன்டர்மினிட்லி க்ளோஸ்ட் இந்த வார்த்தை இந்த காலேஜ் இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு யாருமே தெரியாது. நான் 3 வருஷம் படிச்சேன். மிஞ்சினா ஒரு 250 நாள் தான் காலேஜே நடந்திருக்கு. பரீட்சை நேரம் மட்டும் நடக்கும். பரீட்சைக்கு முன்னால எங்க பெற்றோர் நாங்க அடிச்சு நொறுக்கிறதுக்கு 1500 ரூபாய். காலேஜ் உடைச்சா யாருதான் வாங்க முடியும்? வீட்டுக்கு போனா நான் பண்ணுவேன். நான் அப்போ எப்படி இரும்பு சட்டி, கையில பட்டன் கத்தி, எப்போதும் பிள்ளை எல்லாம் போட்டுப்பேன், இன் பண்ணிருப்பேன், சாக்ஸ்ல அழுத்திக்கிட்டு கூட கத்தி. இப்படிதான் ஜார்ஜ் காலேஜுக்கு போனேன். அப்ப எப்படி ரவுடி பையன் உங்க முன்னால நிக்காது பார்த்துக்கோங்க. இப்படிதான் நான் இருந்தேன் அந்த நாட்களில்.
1 மாதம் வந்துடும். வந்தோடனே தலையில அடிச்சுனாங்கடா பாவி பயல, உன்னை நான் எப்படி பெற்றேன், எப்படி வளர்த்தேன், நீ இப்படி வந்து பண்ணிட்டு இருக்கியடா, எப்படி ஒப்பு கொடுத்து வளர்த்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை, எதுக்கு ஒப்பு கொடுத்தீங்க என்னைய? எங்க அம்மா சொல்லுவாங்க, 5 பேர், ஒரு தங்கச்சி, எங்க அம்மா தான் மூத்தவங்க, 3 தம்பி மாதிரி எல்லாம் அடுத்தடுத்த வருஷங்கள்ல அந்த நாட்கள்ல 1940 அப்படி பிறந்துட்டான். எங்க அம்மா ஒன்னாவது, அந்த காலத்துல எல்கேஜி யூகேஜி ப்ரீகேஜி எதுவுமே கிடையாது. அது கிராமம் பாருங்க. 1வது போகும்போது 5 வயது நிரம்பி இருக்கணும், இப்படிலாம் வச்சு தொட்டு பார்க்க சொல்லுவாங்க. அப்படி நாட்கள் எங்க அம்மா ஸ்கூலுக்கே போகல. கடைசி தம்பி 1வது போகும்போது எங்க அம்மா 1வது போறாங்க. அது வரைக்கும் பிள்ளைய வளர்த்துருக்காங்க கடந்து. இப்படி பாடுபட்ட என்னுடைய தாய் இப்போ எல்லாமே பிந்தி போச்சு, படிப்பு பிந்து போச்சு. ஏன்னா கடைசி தம்பி படிக்கும் போதுதான் அவங்க படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆகவே வாழ்க்கையில பிந்தி போறாங்க. ஆகவே ஒரு ஜபம், ஆண்டவரே கல்யாணம் ஆனோட எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்து, அதுவும் பிந்தி போயிடக்கூடாது. கல்யாணம் ஆகி ஒரு சில மாதங்கள்ல ஜனிச்சுட்டு பிள்ளை, நான் வயிற்றுல இருக்கிறேன், கை வச்சு ஜபம், ஆண்டவரே எல்லாருக்கும் அந்த நாட்கள்ல யார் நினைவுதான் வரும், நம்ம அண்ணாள் நினைவுதான் வரும். ஆண்டவரே எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளையை கொடுத்தா அவருக்கு சாமுவேல்னு பேர் விடுவேன், அது உங்களுடைய ஊழியக்காரனா இருப்பார். வயிற்றுல கையை வச்சு 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 ஜெபம் பண்ணிட்டே இருந்திருக்கிறான். இப்படி எல்லாம் வளர்த்தாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் சொப்பனை எங்க அம்மா, எப்படி சொப்பனம்னா, ஒரு வயதான குருவார் ஒரு தாம்பள தட்டுல ஒரு ஆம்பளை பிள்ளைய வச்சு எங்க அம்மா கையில கொடுத்த மாதிரி ஒரு சொப்பனம் ஒரு 6வது மாதத்துல கண்டிருக்கிறான். உடனே அவங்களுக்கு சந்தோஷம் பெருகி போச்சு. என் வயத்துல இருக்கிறது ஆம்பளை பிள்ளை, அது சாமுவேல். ஆண்டவரே குட்டி சாமுவேல வயத்துல இருக்கிறான், ஆசீர்வதியும் ஆசீர்வதியும், இவன் பின்னாட்கள்ல ஊழியம் செய்யணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும் சொல்லி ஜோமனியிலே இருந்திருக்கிறான். கடைசியில திறந்து விழுந்துட்டான் ஆம்பளை பிள்ளை. சந்தோஷம். ஆனா நாங்க இருந்தது ஆரோலம் பக்கம் நல்லூர் என்கிற கிராமம். அந்த கிராமத்துல சோத்திர பண்டிகைன்னு சொல்லி குற்றாலத்துல இருந்து வருவாங்க. இப்ப குற்றாலத்துல சோத்திர பண்டிகை கிடையாது. அங்கிருந்து மக்கள் வண்டி கட்டிட்டு தான் வருவாங்க. அப்படி நாட்கள்ல இப்போ கேரட் என்கிற பிஷப் இருந்த, வெளிநாட்டு பிஷப் இருந்த நாட்கள், நான் பிறந்து கொடுத்த நாட்களில். ஆகவே பாருங்க, குழந்தை இல்லாதவங்க என்ன செய்வாங்களா, அண்ணக்காரன் தம்பிக்கு குழந்தை இல்லைன்னா அண்ணக்காரன் தான் பிள்ளைய தத்து கொடுப்பாங்களாம். அதை எங்க கொடுப்பாங்க? ஆலயத்துல வச்சு ஏலம் போடுவாங்களாம், ஏலத்துல எடுப்பாங்களாம். அதுக்கு பிறகு தம்பிக்காரன் தான் வீட்டுல போய் குழந்தைய வளர்ப்பாங்களாம். அதே போல பிந்தி பிறந்தவங்களும் அந்த கோயில்ல வச்சு அவங்களை பெற்றோரை ஒரு ஏலம் கேட்டு தங்க வீட்டுல வளர்ப்பாங்களாம். இதுதான் அந்த இடத்துல உள்ள பாரம்பரியம். இதே போல எங்க அம்மா அந்த நாட்கள்ல 100 ரூபாய்க்கு ஒரு பெரிய வெள்ளி தாம்பூல தட்டை வாங்கி எண்ணி அதில் வச்சு அவங்க 3 மணி நேரம் 4 மணி நேரம் வரிசையா போய் காணிக்கை படைக்கும் போது எங்க அம்மாவும் என்னை தட்டுல கொண்டு வச்சு, அப்புறம் தட்டுல இருக்கிற பிள்ளைங்க தூக்கி வைப்பாங்க. ஆடு மாடெல்லாம் அந்த காலத்துல ஏலத்துக்கு வரும், அதோட தூக்கி வச்சிருக்காங்க. அங்க 1.5 மணி நேரம் இருந்துருக்கேன். அதுக்கு பிறகு ஏலம் 100 ரூபாய்க்கு, 100 ரூபாய் அந்த நாட்கள்ல 1960களிலாம் அதிகமான தொகை. அதுக்கு எடுத்து அதுக்கு பிறகு என்ன வளர்த்திருக்காங்க. அதனால சொல்லுவாங்க, நீ இப்படி ஜோம் பண்ணி வளர்த்தண்டா, நீ ஏலத்துக்கு எடுத்து நீ கர்த்தருக்கு உன்னை ஒப்பு கொடுத்தண்டா, இப்படி இருக்கியே அப்படின்னு சொல்லு. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இது காலங்கள் போச்சு, கர்த்தர் என்னை மாற்றினார். அதன் பிறகு பாளையங்கோட்டை கதீட்ரல் தேவாலயத்துல சாயங்காலத்துல என்னை பிரசங்கம் பண்ண கூடுறாங்க. எங்க அம்மா அப்பாவும் சுகமா தான் இருக்கிறாங்க. எங்க அம்மாட்ட சொன்னேன், அம்மா நான் பாளையங்கோட்டை கதீட்ரல் சர்ச்சில் முதல் முறையா பிரசங்கம் பண்ண போறேன், நீங்க வாங்க என்று சொல்லி எங்க அம்மாவை அழைத்துட்டு போனேன். அங்க பெஞ்செல்லாம் போட்டிருக்கோம், பழைய ஆலயம். அதுல உட்கார்ந்து இருந்தாங்க, முதலாளா உட்கார்ந்து இருந்தாங்க. நான் பிரசங்கம் பண்ண அழுதுகிட்டு இருக்கிறான். ஏன்னா நான் ஒப்பு கொடுத்ததை படி என் மகன் பொல்லாத மனிதனா இருந்தார், அவனை மாற்றிட்டீராங்க. இன்னைக்கு இத்தனை மக்கள் மத்தியில பிரசங்கம் பண்ண வைத்திருக்கிறேன் என்று அழுவேன். பாருங்க, என்னை ஒப்பு கொடுத்தாங்க, கர்த்தருக்குன்னு ஒப்பு கொடுத்தாங்க, இந்த வேலைக்குன்னு ஒப்பு கொடுக்கல, கர்த்தருக்குன்னு ஒப்பு கொடுத்தாங்க, ஊழியத்துக்குன்னு ஒப்பு கொடுக்கல. ஆனா கர்த்தர் என்னை உங்கள் முன்னால நிறுத்தியிருக்கிறார். இன்று உங்களை அழைக்கிறேன், நீங்கள் உங்களை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்கள், உங்கள் பிள்ளைகளையும் ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தலைகளை தாழ்த்துவோம், ஜெபித்து முடிப்போம். ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம்,
ஆண்டவரே, நாங்கள் வேதத்தின்படி நடக்க வேண்டும். ஆண்டவரே, இன்னொரு பக்கம் ஜெபத்தை சரியானபடி உடத்துல எடுக்க வேண்டும். இது சிறு பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, எங்களுக்கும் கற்றுக் கொடுத்தீரப்பா. இன்னொரு பக்கம் நாங்கள் அந்நாளை போல உமக்கென்று ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, நீர் தேர்ந்தெடுத்தால் அந்த பிள்ளை ஊழியத்திற்கு அல்லது உலக வாழ்க்கைக்கு அல்லது உலக வேலைக்கு என்று சொல்லி நாங்கள் உங்களுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் பிள்ளைகளை நாங்கள் உங்களுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டிய நாங்கள், தகப்பனும் தாயும், வயதான தாய், தகப்பன், பாட்டி, தாத்தாவாகிய நாங்கள் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். ஆகவே எங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம் என்று சொல்வோமா? எங்களுக்கும் தகப்பனே, இந்த நல்ல மத்தியான வேலைக்காய், இந்த 12ஆம் மணி வேலைக்காய் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இந்த பாதல் ஞாயிறிலே உடைய பிள்ளைகளோடு நீ பேசியதற்காய் நன்றி. உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொடும். தகப்பனும் தாயும், அடுவரே உங்களோடு வாழக்கூடிய பாட்டி, தாத்தாமார், அருகில் இருக்கிற குடும்பத்தார் ஒவ்வொருவரும் நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு முன்பதாக நீதியாய், நேர்மையாய், சரியாய் வாழ வேண்டும் என்று கற்றுக்கொள்ளும். இன்னொரு பக்கம் எங்கள் பிள்ளைகளை வேதத்தின் ஆண்டவரே வழியிலும், இன்னொரு பக்கம் உங்களுடைய சமூகத்திலே ஜெபிக்கிற ஜெப வாழ்க்கையிலும் நடத்த உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்தும். வந்திருக்கிற திருச்சபையார் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். விசேஷ விதமாய் இந்த ஆலயத்திலே முன்னின்று ஆண்டவரே அநேக காரியங்களை நடப்பித்த அன்பு பிள்ளைகளையும், அவர்களை பயிற்றுவித்த ஆசிரியர்களையும், பெற்றோர்களையும், ஆண்டவரை குடும்பத்தாரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. வந்திருக்கிற சிறியோர் பெரிய ஒவ்வொருவரையும் நலத்தினாலும், சுகத்தினாலும், தீர்க்காயுசினாலும், நன்மைகளினாலும் நிரப்பும். உடைய கிருபை உடைய பிள்ளைகளிலே பெருகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஞாயிறு பாடசாலை ஆசிரியர்கள் இப்பொழுது ஒரு சிறப்பு பாடல் பாட வருகிறார்கள்.
சரியாக 6:30 மணிக்கு மாலை வேளையிலே முதல் மணி அடிக்கப்படும். பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளை முன்கூட்டியே அனுப்பி வைக்க பெற்றோர்களும் நீங்கள் கடந்து வர முன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். அதே போல மாலை ஆராதனையிலே சிறு பிள்ளைகள் எல்லாரும் அவர் காணிக்க படைக்க முன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். ஜெபம் செய்வோம். சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதீர்கள் என்று சொல்லி வாக்குறுதி எங்கள் அன்பில் பரலோக கர்த்தாவே, மகிழ்ச்சியாக தூய திருத்துவ ஆலயத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளும் கூட மகிழ்ச்சியோடு கூட தகப்பனே பால ஞாயிறை அனுசரிக்க நீர் கொடுத்த கிருபைகளை நினைத்து அவர்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய கிருபையினாலும் உடைய இறக்கங்களினாலும் உடைய பாலகாயிலே துதி உண்டாகும்படியான ஒரு பாக்கியத்தை எங்களுடைய திருச்சபைகளை தந்திருக்கிறேன். அவருடைய வாழ்வு எதிர்கால வாழ்வு கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்வாக, அது மட்டுமல்ல கர்த்தருடைய ஆலயத்தை நேசிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்வாக அமைய விஷயம் ஆசிர்வதியும். முன்மாதிரியாக நடக்க வேண்டிய பெற்றோர்களுடைய பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருந்து பிள்ளைகளுக்கு தேவையான நல்ல ஆலோசனைகளை கற்றுக் கொடுத்து பிள்ளைகள் கர்த்தரோடு கூட வாழ கிருபையாக வேலையில் செய்கிறோம். உடைய கிருபை இந்த வேலையினுடைய பால ஞாயிறு ஆராதனைகளிலே எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக நீர் எங்கள் மத்தியிலே வந்து